சிவனுக்கு உருவம் இல்லை. சிவமாய் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளே சிவம் என்ற பெயரிலே நாம் அதாவது வெளிநாட்டவர் வேதம் சொன்னா அதை ஃபார்வர்ட் பண்றதுல நமக்கு இருக்கு பாருங்க ஒரு வேகம். இது கொடுக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கு. எல்லாவற்றையும் சிவனாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வைத்தான் உங்களையே அந்த சிவனாக உணருவீர்கள். சிவன் யார் என்ற ஒரு அழகான கேள்வியை தம்பி கேட்டாங்க. சிவமாய் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருளே சிவம் என்ற பெயரிலே நாம அழைக்கின்றோம். சிவனுக்கு உருவம் இல்லை. சிவன் என்பதே எல்லா உருவமும். அதாவது ஒரு பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லித்தான் அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தை வைத்து கொண்டுதான் நமது மனதால் அதை உள்வாங்க முடியும் என்பதனால சிவனுக்கு உருவத்தையும் அந்த ரூபத்திற்கென்ற சில மகிமைகளையும் நமக்கு போதித்து உள்ள எங்க கொண்டு போறாங்கன்னா எங்கும் நீக்கமற ஒன்றாக எல்லாவற்றுக்குள்ளாகவும் எல்லாவற்றையுமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பரபிரம்மத்தை தான் சிவம் என்கின்றோம். அப்போ எல்லாருக்குள்ளும் நான் நிறைவிலே உங்களுக்கு ஸ்ரீ ருத்ரத்தை பற்றி கூறிவிட்டு ஸ்ரீ ருத்ரத்தில் குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான நின்ற திருத்தாண்டகம் என்கின்ற ஒரு பாடலினோடு ஒரு சில வரிகளை நான் உங்களுக்கு கூறி நான் நிறைவு செய்கின்றேன். அப்போ எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சிவம், இந்த சிவன் வழிபாடு என்று சொல்லும் பொழுதே வழிபாடு என்றாலே நமது தர்மத்திலே அந்த ஆன்மீக ஆற்றலை அந்த தெய்வ சக்தியை எனக்குள்ளாக நான் வரித்துக் கொள்வதுதான் சிவன் வழிபாடு என்பது. எல்லா வழிபாட்டு முறைகளும் இதை அடிப்படையாக வைத்தவைகள்தான். அனைத்து வழிபாடுகளும் பஞ்சபூத தத்துவமும் பஞ்ச இந்திரிய தத்துவங்களும் பஞ்ச தன்மாத்திரைகளும் 6 ஆதார சக்கரங்களின் மேல் கடந்து போகக்கூடியவைகளாகத்தான் அமர்ந்திருக்கின்றன. அப்போ இந்த சிவன் வழிபாடு என்பது ஒரு சில மந்திரங்களாலும் சிவபுராணம், தேவாரம், திருவாசகம் என்று சில மந்திரங்கள், அவைகளும் மந்திரங்களுக்கு தான். அவைகளை உச்சரிப்பதன் மூலமாக அந்த சிவம் என்கின்ற பரம்பொருளை நமக்குள்ளாக உணர்ந்து கொள்வதுதான் சிவ வழிபாடு. மீது எல்லாமே அதற்கு சப்போர்ட்டிவ், அதாவது அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில நெறிமுறைகள். ஏனென்றால் சில நெறிமுறைகள் இருந்தால்தான் அந்த வழிபாட்டு முறைகள் நமக்கு சித்தியாகும். அதற்காக அது சில முறைகளை கொடுத்திருக்கிறார்கள். வெவ்வேறு மார்க்கங்கள் வெவ்வேறு விதங்களிலே வெவ்வேறாக இருக்கின்றன. இந்த சிவன் வழிபாட்டு முறையிலே நான் எனக்குள்ளாக கடந்து செல்வதற்கு எனக்கு உதவியாக இருந்தது ஸ்ரீருத்ரம். ஸ்ரீருத்ரம் எப்படி ஆரம்பிக்கின்றது என்று பார்த்தாலே, அதாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீருத்ரரூபம் த்யாயேத். என்னுடைய ஆத்மன் சிவாத்மானம், சிவனின் ஆத்மன். புரியுங்களா? எனது ஆத்மனை நான் சிவனாக தியானிக்கின்றேன். அதற்கப்புறம் மீதி எல்லாம் சொல்றோம், சுத்த ஸ்படிக சங்காசம் என்று சொல்றோம். அப்போ அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த பாராயணம் செய்வதற்கு ஞாசம் என்று இருக்கின்றன. உடல் பாகங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கின்றோம். அதே போல உடலுக்குள்ளாக அந்த ருத்ரனை ஆவாகித்துக் கொள்கின்றோம். இதற்கு லகுன்யாசம் என்று இருக்கிறது, மகான்யாசம் என்று இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லகுன்யாசத்தில் இருந்த ஒரு சில வரிகளைத்தான் நான் உங்களுக்கு முதலிலே வேறொரு பதிவில நான் சொல்லியிருக்கிறேன். பிரஜனனே பிரம்மா திஷ்டது, என்னுடைய கருவை பிரம்மா காணட்டும். அற்புதமான மந்திரம். பாதையோர் விஷ்ணு திஷ்டது, எனது பாதத்தை யார் பார்க்கட்டும்? விஷ்ணு. இப்படி நம்ம உடல் பாகங்களில் எல்லாம் ஹஸ்தையோர் ஹரஸ்திஷ்டது, பாகோர் இந்திரஸ்திஷ்டது, ஜடரே அக்னிஸ்திஷ்டது. இப்படி ஒவ்வொரு உடல் பாகங்களிலும் நமது அத்தனை தேவதாக்களையும் உள்ள ஆவாகனம் பண்ணிட்டு அதற்கப்புறம் ருத்ரம் பாராயணம் பண்ண உட்காரும்.
இப்போ இந்த ருத்ர பாராயணத்துல பாருங்க, முதல் அணுவாக்கம் எப்படி தொடங்குகிறது என்றால், ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவ உதோத இஷவே நமகா. முதல் வரியே வணங்குகிறேன், நமஸ்தே ருத்ரமன்யவ. மன்யன்னா என்ன தெரியுமா? கோபம். கோபக்காரர் ருத்ரன். ஏனென்றால் தீயவைகளை அழிப்பார், தீயவைகளை அழிப்பார். அப்ப அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, எனக்கு நான் பிறவியிலே ஏற்படுத்தி எனக்குள்ளாக நான் கொண்டு வந்த எனது பதிவுகள் என்கின்ற தேவையற்ற வீண் கர்ம வினைகளை அழிப்பார். நமஸ்தே ருத்ரமன்யவ உதோத இஷவே நமஹா. அவருடைய வில், உனக்கு உன்னுடைய கோபமான உனக்கு வில்லுக்கு எனது வணக்கங்கள். உன்னுடைய வில், உன்னுடைய அம்பு என்னிடத்தில் அன்பாக இருக்கட்டும். இதுதான் ருத்ர வழிபாடு. அப்போ அதுல ஆரம்பிக்கிறோம். அப்போ அதுல சொல்லும் பொழுதே பார்த்தீங்கள் என்றால், அந்த ருத்ரன் என்னிடத்தில் அன்பாக இருக்கட்டும், அவருடைய முகம் எனக்கு அன்பாக மாறட்டும். இதுதான் அந்த ருத்ர அணுவாக்கங்கள் சொல்லுகின்றன. 11 நமக்கம், நமோ நமோ என்கின்ற அணுவாக்கங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றிலும் என்ன சொல்றோம்னா, நான் பார்க்கக்கூடிய அனைத்தும் நீதாங்கிறது அதனுடைய சாராம்சம். சிவபுராணத்தில் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, புல்லாகி பூடாகி பல்விருகமாகி, அதேதான். எல்லாவற்றையும் எந்த பேதமும் இருக்கக்கூடாது. அங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லா விலங்கினங்களிலும் அந்த ருத்ரன் இருக்கின்றான். எல்லாவற்றையும் சிவனாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வைத்தான் ஸ்ரீருத்ரம். இந்த ஸ்ரீருத்ரத்தினுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தோம் என்றாக்கா, அதுல பார்த்தீங்கன்னா 8வது அணுவாக்கம். 8வது அணுவாக்கத்துல நம சிவாய என்கின்ற வார்த்தை வேதங்கள்ல வருகிறது. வேதங்களினுடைய மத்திய பாகம் ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தின் மத்திய பாகத்துல நம சிவாய என்கின்ற அந்த வார்த்தை வருகின்றன. அந்த வரிகளை நான் இப்போ உங்களுக்காக நான் சொல்கிறேன். நம சோமாய ச ருத்ராய ச நமஸ்தாம்ராய சாருணாய ச நம சங்காய ச பசுபதயே ச நம உக்ராய ச பீமாய ச நமோ அக்ரேவதாய ச தூரேவதாய ச நமோ ஹந்த்ரே ச ஹனீயசே ச நமோ விருக்ஷேभ्यो हरिकेशेभ्यो नमस्ताराय नमः शंभवे च मयो भवे च नमः शंकराय च मयस्कराय च नमः शिवाय च शिवधराय च नमस्थित्याय च कुल्याय च नमः पार्याय च भार्याय च नमः प्रतरणाय चोत्तरणाय च नमः आधार्याय च लाध्याय च नमः षष्प्याय च पेन्याय च नमः सिखत्याय च प्रवाक्याय च. அற்புதமான ஒரு அணுவாக்கம். இதை நான் சொல்லும் பொழுதே உங்களால அந்த அதிர்வுகளை உணர முடியும். நம சோமாயச்ச, சோமன் சந்திரன். சோ சோமாயச்ச ருத்ராயச்ச, இப்படியாக நம்ம இந்த இடத்துல சொல்லி நம சிவாயச்ச. இந்த அணுவாக்கங்கள்ல அனைத்து பொருள்களுக்குள்ளாகவும் நான் ருத்ரனை வழிபடும் பொழுது என்ன நடக்குதுன்னா, எல்லா பொருள்களும் என்னுடன் ஒத்து இசைக்கின்றன. அப்போ எனக்குள்ளாக ஒரு ஹார்மோனியஸ் மைண்ட் செட்ன்னு சொல்லுவோம், ஒரு ஆனந்தமான மனநிலை. யாரும் எனக்கு விரோதி கிடையாது. நீங்கள் எனக்கு தவறு செய்தாலும் உங்களுக்குள்ளாக நான் ருத்ரனை பார்க்கின்றேன். நீங்க எனக்கு எதிராக செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எனது கர்மத்தினால் இது நடைபெறுகிறது, இதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்னும் பொழுது உங்களுடைய கவலை போயிடும், உங்களோட ஆத்திரம் போயிடும், கோபதாபம் போயிடும், பொறாமை போயிடும் இல்லைங்களா? என்னுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்கின்ற இதுதான் வாழக்கூடிய தத்துவம். நீங்க கோபத்தை அடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடங்க முடியாது. எனக்கு பொறாமையே வரக்கூடாதுன்னு அடுத்த செகண்ட் அது வந்துடும். ஆனா இந்த மாற்றம் நமக்குள்ளாக நிகழக்கூடிய அந்த விஷயத்தை ருத்ரம் நமக்குள்ளாக செய்கின்றது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க வந்துகிட்டு ஒரு பூஜை பண்றீங்க வீட்டுல, நம்ம குருக்களை கூப்பிட்டு வீட்டுல பூஜை பண்றோம். அப்ப அதை என்ன பண்றது, அந்த இடத்துல ஒரு அதிர்வுகளை உருவாக்குதா இல்லையா? அப்ப அந்த அதிர்வுகள் என்ன செய்கின்றன, உங்களுக்கு தேவையான ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல நிகழ்த்தி கொடுக்கின்றதா இல்லையா?
இப்போ நீங்களே இதை கற்றுக்கொண்டு தினசரி செய்யும் பொழுது உங்களது இல்லம் எப்படி இருக்கும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். யோசனை பண்ணி பாருங்க. ஏன் நம்ம செய்யக்கூடாது? இது நமக்காக நமது முன்னோர்களால் அருளப்பட்ட ஒரு பொக்கிஷம் அல்லவா? இதற்கு எதற்கு நம்ம பயப்படணும்? இதற்கு ஏன் பயம் வேண்டும்? லலிதா தேவியே ஒரு சில சாபத்தை நீக்குவதற்காக ருத்ரம் சொன்னதாக லலிதோபாக்கியானம் நமக்கு கொடுக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதில் பேதம் இல்லை, ஆண் பெண் பேதம் இல்லை, வர்ண பேதம் இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வர்ண பேதம் கிடையாது. இது அனைவருக்கும் பொதுவானது. இன்று என்னிடத்துல ருத்ரம் கற்றுக்கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வர்ணத்தாரும் இருக்கின்றார்கள், அனைத்து மதத்தவர்களும் இருக்கின்றார்கள், அனைத்து நாட்டினர்களும் இருக்கின்றார்கள். வெளிநாட்டவர்களுக்கு இதை எல்லாம் அழகா சொல்றோம். நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, யாராவது வெளிநாட்டவர் வேதம் சொன்னா அதை ஃபார்வர்ட் பண்றதுல நமக்கு இருக்கு பாருங்க ஒரு வேகம். அந்த வேகம் மட்டும் நாம சொல்லணுங்கிற வேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் நாட்டுல உலகத்திலேயே முன்னணியாக நம்ம போவோம். ஏன்னா இது கொடுக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளவு ஆற்றல் மிகுந்தாக்கும். இன்றைக்கு நமது பாரதத்திற்கு இது தேவை. நமது பாரதம் இதைத்தான் உலகிற்கு கொடுத்திருக்கின்றது. இதை மறந்துவிட்டு எதையோ பேசிக்கொண்டிருக்கின்றோம். நமது பாரதம் ஒரு ஆன்மீக பூமி, ஆன்மீகம் வளர்த்த பூமி, ஆன்மீகத்தின் ஆழ்ந்த வேர்கள் ஊன்றி இருக்கக்கூடிய பூமி இது. ஆழ்ந்த வேர்கள் தான் வேதங்கள். இந்த வேதத்தினுடைய கண்ணாக இருப்பது ஸ்ரீருத்ரம். இதனால் எனக்கு என்ன பயன் என்பது முதல்ல உங்களுக்குள்ளாக மாற்றம் ஏற்படுத்தி உங்களையே அந்த சிவனாக உணருவீர்கள். வெளியே தேடவே வேண்டாம். அடுத்ததாக இதில் உலகெல்லாம் லௌகீக வாழ்க்கையில இருக்கேனே, நான் எல்லாத்தையும் வெறுத்துட்டு போயிடுவேனோ? அனைத்து விஷயங்களையும் நீங்க கேட்கறதுக்கு மேலான அனைத்து விஷயங்களையும் சமக்கம் என்கின்ற பகுதி உங்களுக்கு 11 சமக்கங்கள், கிட்டத்தட்ட 343 to 350 பலன்கள் அதுல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை தானியங்கள்ல இருந்து அத்தனை வளங்கள் எல்லாம் உங்களால எண்ணி கூட பார்க்க முடியாது. அத்தனை வளங்களை பற்றியும் இந்த சமக்கத்திலே நமக்கு கொடுத்திருக்கு. அப்போ இதை தினசரி செய்யும் பொழுது உங்களை சுற்றிலும் ஒரு அதிர்வலை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு மக்கள் ஐ வாண்ட் டு அட்ராக்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமின்னு ஒரு டாபிக் பேச ஆரம்பிச்சிட்டோம்னா போது எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கொட்டும் அப்படின்னா என்னென்னமோ பண்றோம் இல்ல? ஆனா எதை செய்யணுமோ அதை செய்யலாம்.